ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, டைரக்டாக விஷயத்துக்கு வரேன். இப்போது நமக்கு இப்போ அடுத்து வரப்போகிற பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓணம் பண்டிகை. ஓணம் பண்டிகையை பொறுத்த வரைக்கும் மலையாளிஸை தாண்டி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நிறைய பேர் ஓணம் நல்லாவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. எங்கெங்கே மலையாளிஸ் இருக்காங்களோ அங்கே எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. முக்கியமாக மெயின் கான்சன்ட்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான். சாப்பாட்டில் நிறைய விதமான குழம்புகளாக இருக்கட்டும், கூட்டுகளாக இருக்கட்டும், பாயசமாக இருக்கட்டும், எல்லாமே வேற வேற வெரைட்டியாக பண்ணுவாங்க. ஸோ இன்னையிலேருந்து நானும் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் இந்த ஓணம் சம்மந்தப்பட்ட ஓணத்துக்கு செய்ய போகிற கூட்டுகளாக இருக்கட்டும், குழம்புகளாக இருக்கட்டும், பாயசமாக இருக்கட்டும், இந்த மாதிரி டெய்லி இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கான முதல் படியாக இன்னைக்கு நான் ஃபர்ஸ்டா அப்லோட் பண்ண போற வீடியோ நார்த்தங்காய் ஊறுகாய். இந்த வயசுல நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு ஊறுகாய் கூட இருந்த ஒண்ணு, காலப்போக்கில் எல்லாருக்குமே பிடித்து போற ஒரு ஊறுகாய் தான் நார்த்தங்காய் ஊறுகாய். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உங்களுக்காக வீடியோ. இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸ்ல நார்த்தங்காவை கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுலேயே பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்து அடுப்புல சீனி சட்டி சூடானதும் நல்லெண்ணெய் ஊற்றி அதுல கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அது நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை போட்டு அது கூட நாம கட் பண்ணி வச்சுருக்கிற நார்த்தங்காவையும் பச்சை மிளகாவையும் ஒன்றா போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விடுங்கன்னா எல்லாமே மொத்தத்திலேயே வந்துட்டு அந்த எண்ணெயில் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கு பிறகு மேலே நமக்கு தேவையான உப்பை போட்டுக்கோங்க. உப்பை போட்டு பார்த்தீங்களா, இந்த லெவலுக்கு நல்லாவே வதங்கி வர லெவலுக்கு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடியில் பிடிச்சிக்காம பார்த்துக்கணும். நார்த்தங்காய் இப்போ ரொம்ப நல்லாவே வதங்கி வந்ததுக்கு பிறகு கொதிச்ச சுடுதண்ணி, நமக்கு என்ன கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கணும். சுடுதண்ணி ஆட் பண்ணி அதுவும் ஒரு தடவை கொதிச்சதுக்கு பிறகு தனி மிளகாய்த்தூளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு என்ன காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கணும். அது ஆட் பண்ணி நல்லாவே கிளறி விட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போய் சேர்ந்ததுக்கு பிறகு ஒரு 5 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டு அதையும் சேர்த்து கிளறி விட்டுட்டு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா மறுபடியும் கிளறி விட்டுட்டு இந்த ஊறுகாய் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி. இப்போ கடைசியாக நீங்கள் இதில் வெந்தயத்தூளை போட்டு நைஸாக நல்லா கிளறி விட்டீங்கன்னா ஊறுகாய் ரெடி. பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிளாக சீக்கிரத்திலேயே பண்ணி முடிச்சிடலான்ற ரெசிபி தாங்க இந்த நார்த்தங்காய் ஊறுகாய். எல்லாருமே செஞ்சு பாருங்க, சொல்லுங்க, கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டினியூவா ஓணம் ஸ்பெஷலுக்கான சிறந்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.